தம்பி பிரசாந்தோட வீட்டுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்பயே நம்ம ஃபேமிலியோட வீட்டுக்கு வாடா சென்னைக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணோம். ஆனால் ஒரு முறை தனியாக அவன் மட்டும் வந்துட்டு போயிட்டான். டே அடுத்த முறை கண்டிப்பாக ஃபேமிலியோட வாடான்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி விக்கியோட எங்கேஜ்மெண்ட்டுக்காக வந்து ஃபேமிலியோட வந்தாங்க. பிரசாந்தோட பேரண்ட்டும் சரி, அப்பனோட பேரண்ட்டும் சரி, ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து கார்லேயே வந்துட்டார். அவர் வந்து நம்ம நெமிலி போயிட்டு நெமிலி பாலான்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குல்ல, குட்டியாக அம்மனோட இது, அந்த கோயிலுக்கும் அதுக்கப்புறம் திருத்தணி முருகர் கோயிலுக்கு இப்படி எல்லாமே வந்து ஃபேமிலியாக ஒரு பெரிய ஆன்மீக தலமெல்லாம் போய் சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட மணி 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நைட்டு டிஃபன் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, அந்த கேப்பில் நான் ஒரு மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, டிஃபன் ரெடி ஆகும்போது அது என்னென்னா அந்த மேஜிக் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்மகிட்ட ஒரு வெயிட் மிஷின் இருக்குங்க. அந்த வெயிட் மிஷின் என்னன்னா வெறும் வெயிட் மட்டும் இல்லை, அது நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவல், தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கா, நம்ம தண்ணி டெய்லியும் போதுமான அளவுக்கு எடுக்கிறோமா, அதுக்கப்புறம் நம்மளோட போனுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபேட் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம தொப்பையில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, நம்ம உடம்புல மசில் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். நான் அந்த வெயிட் மிஷினுடைய சம்மந்தமாக நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து ஃபுல்லாகவே நான் போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் மிஷினுங்க. கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுங்க வீட்டில். ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மொபைலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டு வெயிட்டை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேர் போட்டுட்டு நம்ம ஏறினோம்னு வச்சுங்களேன், நம்மளோட ஃபுல் ரிப்போர்ட்டுமே கொடுத்துருங்க. அதை வச்சு தான் நாங்கள் டெய்லியுமே ரிப்போர்ட் பார்த்துக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம பாடியில் வாட்டர் லெவல் இருக்குது, ஃபேட் எப்படி இருக்குது, மெட்டபாலிசம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சாதாரண வெயிட் மிஷின் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோட நம்ம பாப்பா அவள் சொல்ல வேண்டியதே இல்லை. சம்ருதீன், நீங்கள் வந்து முன்னாடி சம்ருதீனுடைய நான் வந்து ஷார்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சுட்டியாக அவ்வளோ அழகாக பேசுவாள், உங்களால் நம்பவே முடியாது என்ன இப்படி பேசுகிறான்னு. அதுக்கு முழுக்க காரணம் அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பாவே அதிகமாக பேசுவான். அதில் சின்ன குழந்தையிலேருந்தே அவன் ஒரு விஷயமும் அவன் வந்து பேரண்டிங்கை நான் ரொம்ப வியப்பாக பார்ப்பேன். அப்பர்ணாவும் சரி, பிரசாந்தும் சரி, அவங்க குழந்தைய வளர்க்குற அந்த விதம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, பாப்பா இது வந்து பண்ணால் கண்டிப்பாக நம்ம மேலே பட்டுரும்ல, இது வந்து தாத்தா மேலே பட்டுரும்ல, அப்போ நம்ம இதை தூக்கி போடக்கூடாது தானே, அப்படி தான் சொல்லுவான் ரொம்ப டீட்டெயில்டாக. நாம் எப்படி பண்ணுவோம்னா, அதை தூக்கி போடக்கூடாது, அது அங்கே ஓரமாக வச்சிரு, அது உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ஒரு காரணம், ஒவ்வொன்றுத்துக்குமோ காரணத்தோடு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவன் டீச் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது பாப்பா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக அதை ரிசீவ் பண்ணியிருக்கா. அழகாக திருப்பி பேசுவா, நல்லா பேசுகிறா. அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணோம்னா, சரி அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. வேகமாக நம்ம வந்து கொஞ்சோண்டு இந்த சம்பாரா இருக்குல்ல, அதில் வந்துட்டு கிச்சடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டு இல்லை நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து விக்னேஷ் வந்து எங்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுருக்கான்னா பிஃபோர் லஞ்சே வச்சுட்டான். அதனால சரி சீக்கிரமாக கிளம்பலாம். நாங்கள் இல்லை கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடுங்க காலையில்னு கம்பல் பண்ணி சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. அவங்க அம்மா ரொம்ப கம்ஃபர்டபுள், அதாவது பிரசாந்தோட அம்மாவும் சரி, நமக்கு வந்து அபர்ணாவோட அம்மாவும் சரி, கொஞ்சம் சிரமமே கொடுக்கல. நீ சமைச்சு வச்சுட்டல, நீ உன் வேலையை பாரு, இருக்கிற வீட்டு எல்லாம் பாரு, நாங்கள் போட்டுக்கிறோம், ஒரு கெஸ்ட் மாதிரிலாம் எங்களை ட்ரீட் பண்ணாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களே எல்லாமே போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே எங்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும் இல்லையா, இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. நமக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி ஃபேமிலிஸ் வந்து ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறது, ஒரு மிங்கிள் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலேஷனாக மாறுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக சொல்லணும். அதுக்கப்புறம் சம்ருதீனுக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு டெடியும், அதுக்கப்புறமா வந்து அவளுக்குன்னே தச்ச மாதிரி இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு. அவர் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு போட்டு விட்டோம். நமக்கு பயங்கர ஹாப்பி. அந்த பொம்மையோடு தான் இருந்தா. அந்த ட்ரெஸ்ஸு பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப கரெக்டாக அவள் சைஸுக்கு இருந்தது. அதோட வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்படி வருவாங்கன்னு பார்த்தோம். இல்லை டைம் ஆகிடும், எங்களுக்கு கண்டிப்பாக வர முடியாது, நாங்கள் அதனால் இப்போவே கிளம்புறோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மனநிறைவாக விஷ் பண்ணது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களே பாருங்களேன். பேபி சீக்கிரம் நான் வந்து கெஸ் பண்ணல, இருந்தாலும் இப்போதான் எனக்கு தெரியும். அதனால நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது சந்தோஷமான இதெல்லாம் நான் கேட்கணும். எப்பவுமே எனக்கு ரொம்ப பொண்ணு வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கண்டிப்பா அதனால வந்துட்டு போங்க. எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கை நல்லா பிரகாசமாக நல்லா இன்றைக்கே நல்லா இருக்காங்க. இன்னும் பிரைட்டாக இன்னும் பிரைட்டாக வருவாங்கன்னு
எப்போ அம்மா அவர் அப்பா அவர் தனியாக இருக்கும் வாங்கிக்கோ நீ போய் வாங்கிக்கோ ஏ ஜாக்லேட் வச்சுருக்காங்க வாங்கிக்கோ இப்போ வாங்கிக்கோ குங்குமம் வாங்கிக்க ஜாக்லேட் இருக்கு ஜாக்லேட் நீ வச்சு கூட வச்சுடு இதோட ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பண்ணி நிறைய வீடு வாங்கி நிறைய வீட்டுக்கு வாங்கி வாடகை பொழைச்சி போயிட்டு அப்படி போயிட்டு கண்டிப்பா லேப்டாப்போட வந்துருவோம் அங்கதான் இருக்கும் போதுமா எப்படி ரொம்ப ஃபோன் பண்ணுங்க நான் போடுறேன் உங்களுக்கு கிட்ட ஸ்டில் ஒன்று எடுக்க சொன்னாங்க அப்புறமா தீவா இந்த ரெஸ்ட் போட்டோ எடுத்து நீயும் பிரசாந்த் அங்க அத்தைக்கு 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 சரியா வீட்டில் இப்படி கூட்டமாக இருக்கிறது ரொம்ப கலகலான சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையிலுமே அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நேற்றுலேருந்து நம்ம வீடு வந்து அவ்வளோ அமக்கலமாக இருக்குது. அதுலேயும் சம்ருத்தின் பாப்பா இருக்கல்ல, அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுவும் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக செட் ஆகிடும் வச்சுங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்மளை தெரியும், போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கெல்லாம். ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், பிரசாந்தோட அப்பா அம்மா சரி, அப்பர்ணாவோட அப்பா அம்மா சரி, நீங்கள் அடுத்த முறை சென்னைக்கு வந்தால் நேரம் நம்ம வீடு தான் வரணும், வேறு எங்கேயும் போகாதீங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளுக்கு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலோட தொடர்ந்து இருங்க. தேங்க்யூ. சரிங்கப்பா, கண்டிப்பாக வரோம். பாய் பாய். கட்டாயம் வரும், வீட்டுக்கு தான் வரும். பிரசாந்த் கூப்பிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. பாய்டா அக்கா. பாய் பாய் பாய்க்கா. அம்மா பாய்மா.